எஸ்டேட் அதிபருக்கு போன் செய்து சைட் பார்க்க வேண்டும் என அழைத்த பெண் கஸ்டமர் அவரை காரில் கடத்தி சென்றுள்ளார். பொழுது விடியும் வரை கதற நடந்துள்ள கிட்னாப்பிங் சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? உச்சி வெயில், மதியம் 2 மணி. நானும் நீங்களும் மட்டும் தனியா சைட் பார்க்க போலாமா என ஹஸ்கி வாய்ஸில் பேசிய பெண் கஸ்டமரை நம்பி சென்ற தொழிலதிபர் காரில் கடத்தி செல்லப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர் ஹோசூர் அருகே உள்ள மாதரசனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த சீதாராமன். இவருக்கு 34 வயதாகிறது. ஏரியாவில் திமுக பிரமுகராகவும் ரியல் எஸ்டேட் அதிபராகவும் வலம் வந்த சீதாராமனுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு போன் கால் வந்திருக்கிறது. எதிர்முனையில் தன்னை ஸ்வேதா என அறிமுகம் செய்து கொண்ட பெண் கஸ்டமர் பத்தலப்பள்ளி அருகே நிலம் வேண்டுமென்றும் உங்களால் தற்போது நேரில் வந்து சைட் காட்ட முடியுமா என ஸ்வீட்டாக கேட்டுள்ளார். இதையடுத்து தன் வசமுள்ள இடத்தை காட்டினால் அது கிளையண்டின் வைபோடு மேட்ச் ஆகிவிடும் என நினைத்த சீதாராமனும் உடனடியாக அவருடைய சொகுசு காரில் அந்த செம்ம ஸ்பாட்டை காட்டுவதற்காக சென்றுள்ளார். உச்சி வெயிலில் ஸ்வேதாவும் சீதாராமனும் இடத்தை பார்வையிட்டுவிட்டு அதிலுள்ள நிறை குறைகளை பற்றி சீரியஸாக டிஸ்கஸ் செய்துள்ளனர். அப்போது கிளைமேட் செம்ம ஹாட்டாக இருப்பதால் ஸ்வேதா அருகே உள்ள தன்னுடைய வீட்டிற்கு சென்று குளுகுளுவென ஏசியில் அமர்ந்து ப்ளூ பிரிண்டோடு பேசலாம் என ஆசையாக அழைத்திருக்கிறார். சீதாராமனும் அதற்கு ஓகே சொல்ல இருவரும் காரில் ஏறி உள்ளனர். கண்ணிமைக்கும் நொடியில் எங்கிருந்தோ ஓடி வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் சீதாராமனை அவருடைய காரிலேயே கடத்தி சென்றுள்ளனர். ஹஸ்கி வாய்ஸ் ஸ்வேதாவின் இந்த பிளடி ஸ்வீட்டான மாஸ்டர் பிளானை பார்த்து சீதாராமன் அதிர்ந்து போயுள்ளார். இரவு முழுவதும் அவரை ஒரு வீட்டில் அடைத்து சித்திரவதை செய்த கும்பல் சீதாராமனிடமிருந்து ரூபாய் 5 கோடி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். அவரும் குடும்பத்தினருக்கு போன் செய்து அவசரமாக பணம் தேவைப்படுகிறதென காரணம் ஏதும் சொல்லாமல் பணத்தை டிரான்ஸ்பர் செய்யுமாறு கேட்டுள்ளார். ஆனால் நட்ட நடு இரவில் சீதாராமன் பணம் கேட்டதால் அதனை கொடுக்க யாரும் தயாராக இல்லை.